அனைவருக்கும் வணக்கம், பணிவான நமஸ்காரங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பௌரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் தட்சிணாம் மூர்த்தி நமக. என் குருநாதனே சரணம் ஐயப்பா. ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கு. இன்னைக்கு வியாழக்கிழமை. நம்ம குருவை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். காத்தால எதாச்சும் நான் என்ன பண்ணேன், ஏதோ இப்படி இப்ப புத்தகங்களை பரட்டிட்டு இருக்கும்போது காஞ்சி பெரியவருடைய அந்த தெய்வத்தின் குரல் அதுல இருந்து ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். ரொம்ப எனக்கு மனசு அவர் அதாவது மிக ஜெகத்குரு அவரே. அவர் கொஞ்சம் கூட ஒரு ஈகோ அது மாதிரிலாம் இல்லாம நம்முடைய இந்த இந்து மதத்துல ஒரு பெரிய புரட்சி பண்ணார் பார்த்தீங்களா, ராமானுஜர். அந்த மகானை பத்தி அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் ராமானுஜர் எப்படி குரு பக்தியா இருந்தார். ராமானுஜரோட குரு யாரு? திருக்கோச்சியூர் நம்பி. அவர் அவர்கிட்ட ராமானுஜர் எவ்வளவு பணிவா இருந்தார், எவ்வளவு பணிவா இது நடந்துட்டார்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சி பெரியவர் சொல்றார். அதை கண்டிப்பா இந்த இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு ரொம்ப நான் காலையில இருந்து நான் அதை படிச்சு பார்த்துட்டு நான் ரொம்ப முனைப்பா இருக்கேன். அதாவது ராமானுஜர் திருக்கோச்சியூர் நம்பியை தேடி 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 பல முறை போய் அந்த மூல மந்திரம், இந்த உலகத்துக்கு ராமானுஜர் சொன்ன மூல மந்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதை திருக்கோச்சியூர் நம்பி ராமானுஜருக்கு கடைசி வரைக்கும் உபதேசிக்கவே இல்லையா. ஏறக்குறைய 18-19 முறை ஸ்ரீரங்கம் டு திருக்கோச்சியூர் ராமானுஜரை நம்பி நடக்க வச்சே அலைக்கழிச்சார். அவர் கொஞ்சம் கூட சலிக்கவே இல்லை ராமானுஜர். அப்ப போய் 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 தன்னுடைய குருவை போய் பார்த்து 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 அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைசியில அந்த மந்திரத்தை அவருக்கு உபதேசிச்சார். அதே மந்திரத்தை ராமானுஜர் திருக்கோச்சியூர் கோபுரத்துல நின்று எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசிச்சார்ன்றது ஒரு வரலாறு நம்ம படிச்சிருக்கோம். அது இல்லாம ராமானுஜருடைய அந்த பக்தியை குரு பக்தியை அவர் சோதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு விஷயம் பண்ணாராம். இப்ப இந்த ஸ்மார்த்தர்கள், பிராமணர்ல ஸ்மார்த்தர்கள், வைஷ்ணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஸ்மார்த்தர்கள் தன்னுடைய குருவை பார்க்கும்போது 4 முறை நமஸ்காரம் பண்ணுவாங்க. 4 முறை பண்ணுவாங்கன்னா நமஸ்காரம். ஆனா வைஷ்ணவர்கள் குரு போறோம் 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 போறோம்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. அது வைஷ்ணவர்களுடைய ஒரு சம்பிரதாயம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அத போல ஒரு முறை ஸ்ரீரங்கத்துல ஒரு நிழலா படித்துறையில நம்பி நின்றுட்டு இருக்காராம் திருக்கோச்சியூர் நம்பி. ராமானுஜர் அவரை பார்த்த உடனே அந்த வேகாத வெயில், அந்த வெயில்ல அந்த மணல்ல இவரு தன்னுடைய உடல் அப்படி குன்னி கருகி அந்த உடம்புல அவ்வளவு தூரம் அந்த சூடு தாங்குற அளவு குன்னி போற அளவுக்கு ராமானுஜர் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தார். அப்புறமா நம்பி நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாராம். இந்த விஷயம் நான் சொல்லல சுவாமி, இந்த விஷயம் காஞ்சி பெரியவர் அவருடைய தெய்வத்தின் குரல்ல இத பத்தி சொல்லியிருக்கார். அதாவது குரு பக்தின்றது சும்மா அப்படியே பார்த்த உடனே அவர் தான் நம்முடைய ஜெகத்குரு, அவர் தான் நம்முடைய இவரு குரு அப்படி இல்லை. கல்யாண பத்திரிகையில அவர் பேரை போட்டுறது, அவர் கல்யாண பத்திரிகை இது பண்ணிடுது, ஏதாவது நம்ம வியாபாரம் பண்ணும்போது 2 சாமிகள் 2 குருகளுடைய படத்தை போட்டுறது. நோ 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 நோ. இப்ப அதாவது பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சரணாகதி இல்லை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். பக்தி எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு குருவிடத்திலேயோ ஒரு கடவுள் இடத்திலேயோ நீ எதை நம்புறையோ அதுகிட்ட சரணாகதியோட இருக்கணும் அப்படின்றது நம்முடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு இன்னைக்கு காலையில இதை படிச்சதுல இருந்தே எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி குரு பக்தி, நம்ம எல்லாம் குரு பக்தியா இல்லையோ, நம்ம சும்மா ஒரு ஒப்புக்காக வேண்டி பண்றோமோ அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை எனக்கு வருது. அது அதை நம்ம காஞ்சி பெரியவர் சொன்ன ஒரு விஷயத்த, காஞ்சி பெரியவர் ராமானுஜரை பத்தியும் நம்பியை பத்தி, திருக்கோச்சியூர் நம்பியை பத்தியும் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில இருந்து முனைப்பா இருந்து இப்ப கொண்டு வரேன். இது அதை குருவே வாழ்க, குருவே துணை, குருவே துணை, குருவே துணை. இப்போ ராமானுஜருடைய ஒரு பாடல் ஒண்ணு நீங்க கேட்கலாம்.
ரொம்ப நன்றி. அந்த பாடல் தொடரும். சீராரும் எத்திராசர் திருவடிகள் வாழி, திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி, ஏறாரும் செய்ய வடிவ எப்பொழுதும் வாழி, இலங்கிய முன்னூல் வாழி, இணை தோள்கள் வாழி, சோராத துய்ய செய்ய முகச்சோதி வாழி, தூமுருவல் வாழி, துணை மலர் கண்கள் வாழி, ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி, இனிதிரு போடெழில் ஞான முத்திரை வாழியே, ஞான முத்திரை வாழியே, ஞான முத்திரை வாழியே. அறுசமய செடி அதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிட்டுகளை அறுத்துறந்தான் வாழியே, செரு கவிய சிறிதுமர தீர்த்து விட்டான் வாழியே, தென்னரங்கர் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தான் வாழியே, மாறனுரை செய்த தமிழ் மறை வளர்த்தோன் வாழியே, அருமிகு நற்பெரும்பூதூர் அவதரித்தான் வாழியே, அழகாரும் எத்திராசர் அடியிணைகள் வாழியே, அடியிணைகள் வாழியே, அடியிணைகள் வாழியே.